guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கீங்களா? வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இனி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து அன்பாக்ஸ் வீடியோ பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா வந்து kryptonோட rechargeable 16-in-1 ஓட மசாஜர் வந்து இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. சோ கிளியரா போலாமா? வாங்க வீடியோ கிளியரா போலாம். guys இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ற முன்னாடி வந்து பாக்ஸ் வெளியில என்ன இருக்குன்னு பாத்துக்கோம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கீழ வந்து எழுதிருக்கு kryptonோட rechargeable 6-in-1 மசாஜர். 6-in-1 மசாஜர்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மசாஜரோட கீழ வந்து பாருங்க அந்த 6 பார்ட்ஸ் உள்ளதுதான். அதுதான் வந்து 6 parts in 1 அந்த மிஷினோட சேர்த்து. அது கீழ இது வந்து 2 years வாரண்டி உள்ளது. அதுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து 4 இது ஒன்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட் இது சேர்த்து பிளஸ் இது வந்து குவைட் அண்ட் கம்ஃபர்டபிள் உள்ளது. அதே சேர்த்து வந்து 5 ஸ்பீடோட அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது. இது வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி உள்ளது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் இது கொடுத்துருக்காங்க. www.kryptonோட அவங்களோட வெப்சைட் இது கொடுத்துருக்காங்க. அதுவும் போய் அவங்க இது போய் செக் பண்ணிங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற பார்த்தால வந்து நம்ம கேக் ஷாப்பில் வந்து கேக் ஓப்பன் பண்ணுற பாதியும் பாக்ஸ் இது. இப்போ பாருங்க இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இருக்குது. கேக் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன இருக்குது பார்ப்போம். உங்கள் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே நல்லது. உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருங்க. ஓகே பெட்டர். இது இருக்குது ப்ராடக்ட்டு. அந்த 6 பார்ட்ஸ் உள்ளது தான் இருக்குது. 16 உள்ளது. முதல்ல இதை எடுத்துக்கோம். ஓகே கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஓகே இந்த 6 பார்ட்ஸ் உள்ளது. என்ன இருக்குது? அதோ இருக்குது. என்னடா பாக்கி பார்ட்ஸ் காணணும். இதோ இருக்கு. ஓகே பாக்ஸ் வெளியில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வாரண்டி கார்டு எடுத்துக்கலாம். வாரண்டி கார்டு வந்து ரொம்ப முக்கியம். எதாவது டேமேஜ் எதாவது பொருள் எதாவது டேமேஜ் வேலை செய்யலையான வந்து ஒர்க் ஆகலையான வந்து இந்த வாரண்டி கார்டை போய் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்காங்க. இந்த வாரண்டி கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ வச்சிங்க இதை. ஓகே யூசர் மேனுவல் பற்றி பேசிக்கலாம். யாராவது புதுசாக யூஸ் பண்ணுறீங்களா இந்த மசாஜரை வந்து யூசர் மேனுவல் படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே அதுவும் செக் பண்ணிங்க யூசர் மேனுவலாம். ஓகே இங்கே இருக்க இந்த 6 பார்ட்ஸ் உள்ளதை நான் சொல்லிக்கிறேன் பேரை. இது வந்து 50 mm உள்ளது. இது வந்து ஸ்னேக் ஹெட் உள்ளது. இது வந்து ஃபேஷியலுக்கு உள்ள மூஞ்சிக்கு உள்ளது. இது அதுக்கப்புறம் இது யூ ஷேப் உள்ளது, டி ஷேப் உள்ளது, இது கார்ன் ஹெட் உள்ளது. இது 6 பார்ட்ஸ் உள்ளது. உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனியாக அடாப்டர் ஒன்று இருந்துச்சுன்னா தனியாக ஒரு அடாப்டர் இருந்துச்சுன்னா இதில் மாட்டிங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு உங்கள் எக்ஸ்டென்ஷன் வாயில் வந்து யூஎஸ்பி கேபிள் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிங்க. இது வரைக்கும் மசாஜர் மிஷினு. இப்போ இந்த மசாஜை பற்றி நான் சொல்லிக்கிறேன். யாருக்கா வந்து ரொம்ப தலைவலி பின்னாடி உடம்பு இதில் கை கால் ஏதோ ரொம்ப வலிச்சிச்சுன்னா இதுக்கு தான் யூஸு. முதல் தடவை இருந்துச்சிங்கன்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ஸ் பார்லருக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்னெல்லாம் யூஸ், எந்த பார்ட்ஸுக்கு யூஸ் ஆகுது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதே இல்லையானா வந்து டாக்டர்கிட்ட வேணாம் நீங்கள் போய் பாருங்கள். போன்ஸ் டாக்டர் போய் பாருங்கள். அவங்க தான் சொல்லுவாங்க எந்த இதுக்கு எந்த பார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ் இப்போ இந்த மசாஜர் மிஷினை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஆல்ரெடி வந்து பேட்டரி இருக்குது இதில். இது சார்ஜ் போடுறது உள்ளது தான். இது வந்து சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு வந்து 3 hours தான். சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு 3 hours. இது பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த இதுதான் நீங்கள் மாட்டணும். இந்த வயரை சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த கேபிள் தான் நீங்கள் இங்கே மாட்டணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, பவர் ஆன் பட்டனு. மேலே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த 5 லைட் உள்ளது, 5 பொசிஷன் உள்ளது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து சாதாரண இந்த 50 mm உள்ளது இந்த இது எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்ஸை எடுத்துகிட்டு இந்த லைட்டை டைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட் பண்ணேன், கொஞ்சோன்னு டைட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா வைப்ரேஷன் பாருங்கள். இந்த 50 mm உள்ளது. இது வந்து அதெல்லாம் அருமையாக இருக்கும். கொஞ்சம் இது இங்கே வச்சிக்கணுன்னா இப்போ என்னோட நெக்கு இருக்குல்ல, பின்னாடி இருக்க நெக்கு, இது வந்து யாருக்கா ஹெல்ப்பு தான் பண்ணணும். பின்னாடி உள்ள நீங்களும் வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், கொஞ்சம் பிளட் கான்சன்ட்ரேஷன், கொஞ்சம் இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண உங்களுக்கு தலைவலி கொஞ்சம். இதுதான் வந்து யூ ஷேப் உள்ளது. இது வந்து பேக் போனுக்கு யூஸ் தான். நான் பேக் போனில் பண்ணுறது. இது வந்து பேக் போனாக நினச்சிங்க. இந்த கையை ஜஸ்ட் 1ல் தான் வச்சுருக்கேன். நான் 5ல் வைக்க மாட்டேன். பிகாஸ் ரொம்ப மயக்கமாக வருது 5ல் வச்சோன்னே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அப்படியே ஒரு 5 minutes கொஞ்சம்
வச்சுக்கிங்க. கொஞ்சம் 5 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸ் போதும் இதுக்கு. அப்படியே நான் என்னோட ரியாக்ஷன் சொல்லணுன்னா, இப்போ நான் வச்சோன்னே இந்த வைப்ரேஷன் வச்சோன்னே என் கை அப்படியே வைப்ரேட் ஆகுது. இது 1ல் வச்சோன்னா, 5ல் வச்சோன்னா என் கை ரொம்ப வைப்ரேட் ஆகிடும். அடுத்தது வந்து கார்னர் உள்ளது. இது 3வது பார்ட்டு. இது ஜஸ்ட் மாட்டிடுறேன். மாட்டிட்டு இங்கே வரணுன்னா இந்த 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 சைடு இருக்குல்ல, இந்த கை சைடு, இங்கே கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் இதை ஆன் பண்ணியா அப்படியே பென்சில் குத்துன மாதிரி இருக்குது. அப்படியே இப்படி பண்ணி இது அடுத்த பார்ட் வந்து ஸ்னேக் ஹெட் உள்ளது. இது வந்து ஃபுட்டுக்கு உள்ளது யூஸு. ஆனால் இது வந்து ஃபுட்டாக நினச்சிங்க என்னோட கையை. இப்போ வந்து இது 1ல் வச்சிங்க, பிகாஸ் 5ல் வச்சுறாங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த நர்வு வந்து அப்படியே வந்து பிரெயினுக்கு போகுது. அதனால் வந்து 1லேயே இருக்கட்டும் பெஸ்ட்டு. பிகாஸ் 1 கூட போதும். நான் அப்படியே எல்லாம் தான் இருக்குது 1ல் வச்சோன்னே. இல்லை உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா 2ல் வேணால் வைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபேஸுக்கு உள்ளது. ஓகே ஹாய் காய்ஸ், இதுதான் லாஸ்ட் பார்ட் உள்ளது. இதுதான் 6வது பார்ட்டு. இதுதான் வந்து T ஷேப் உள்ளது. இது இங்கே யூஸ் பண்ணணுன்னா இந்த ஷோல்டர் சைடு, ஆர்ம் சைடு உள்ளது. இப்போ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு கைஸ் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் காட்டியாச்சு, டெஸ்ட் பண்ணி காட்டியாச்சு. இந்த 6 பார்ட்ஸ் வச்சு எந்த யூஸ் பண்ணணுன்னு டெஸ்ட் பண்ணி காட்டியாச்சு. மறுபடியும் சொல்ல ஒரு ரெக்கமெண்ட், என்னோட ரெக்கமெண்ட்டு, யாராக புதுசாக பிகினர்ஸாக இது யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஜென்ஸ் பார்லருக்கு போங்க. அவங்க சொல்லுவாங்க என்னெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகணும்னு, எந்த பார்ட்ஸ் யூஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் போன் டாக்டர் போய் பாருங்கள். அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா வந்து எந்த இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவார். யாரில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து எல்லாம் அருமையான உள்ளது தான். இது வந்து நான் வச்சோன்னே வந்து என்னோட இப்போ இருக்க இந்த போனு, என்னோட ஹெட்டு, இந்த நெக்கு, என்னோட ஸ்பைனல் பேக் சைடில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது என்ன யூஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். உங்கள் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் டைமுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது சேர்த்து வந்து இந்த சார்ஜர் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் இந்த ஒயர் வந்து இங்கே தான் நீங்கள் மாட்டணும். இந்த கீழே இருக்க ஒயர் வந்து இப்படி மாட்டிட்டு, இது யூஎஸ்பி கேபிள் உள்ளது. இது வந்து உங்களுக்கு அடாப்டர் வந்து தனியாக வாங்கிங்க. இல்லைனா வீட்டில் இருந்துச்சுன்னா மாட்டிட்டு சார்ஜ் வேணால் போட்டுங்க. 3 ஹவர்ஸ் சார்ஜிங்க. ரெட்டு வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. க்ரீன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லி சார்ஜு. அதான் செக் பண்ணிங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். நான் இதோட ப்ரைஸ் வந்து இந்தியா ப்ரைஸ் வந்து நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனல்லையும் போய் பாருங்கள். விஸ்டம் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, விஸ்டம் பயணிகளும் போய் பாருங்கள். நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட்டும் போய் பாருங்கள். அதே சேர்த்து வந்து விஸ்டம் ஜைனா பியூட்டி சென்டர்லேயும் போய் பாருங்கள். அன்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வேஸ். பாய்.